புதுசா வர கட்சிகளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, இவங்களுக்கு என்ன தெரியும், இந்த மாதிரி நம்ம இப்ப சமீபம் நிறைய கேள்விப்பட்டிருப்போம். ஆனா நம்ம காலேஜை வச்சு எனக்கு ஒரு சின்ன யோசனை ஒண்ணு தோணுது. ஒரு காலேஜ்ல தேர்ட் இயர் இல்லனா ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துப்போம். அவங்களுக்கு ஹெச்ஓடி எப்படி சமாளிக்கணும்னு தெரியும், அட்டெண்டன்ஸ் ஷார்டேஜஸ் வந்தா யாரை பார்க்கணும்னு தெரியும், இன்டர்னல் மார்க்ஸை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும்னு தெரியும். இது எல்லாமே அவங்களோட ஃபிங்கர் டிப்ஸ்ல இருக்கும். இன்னும் சொல்லணும்னா எந்த செவர செக்யூரிட்டிக்கு தெரியாம எகிரி குச்சி வெளில போயிட்டு வர வரைக்கும் தெரியும். இதுதான் நம்ம இந்த கூட்டணி கட்சிகளுக்குள்ள இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ். சிஸ்டம்ல இருக்கிற ஈச் அண்ட் எவ்ரி கார்னர் ஆஃப் ஓட்டை அவங்களுக்கு ஒரு அழகா ஒரு பேட்டர்ன் மாதிரி நீட்டா தெரியும். அதே காலேஜ்ல ஜாயின் பண்ற ஒரு ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் பாருங்க, அவங்களுக்கு ஹெச்ஓடினா ஒரு பயம் இருக்கும், டிசிப்ளினா இருக்கணும்னு ஒரு பயம், நம்ம தப்பு பண்ணா எங்க நம்ம கெரியரே போயிடுமோன்ற ஒரு பயம், நம்ம நல்ல பேர் எடுக்கிறது தான் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமா இருக்கும். அதே சமயத்துல அவங்க ரொம்ப சின்சியராகவும் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு இன்னும் அந்த சிஸ்டம் எப்படி ஏமாத்துறதுன்னு தெரியாது. அதே நேரம் அவங்க தான் நிரூபிக்க வேண்டிய அந்த கட்டாயத்துக்குள்ள இருப்பாங்க. இது ஜஸ்ட் என்னோட பார்வையில அரசியலும் அதே மாதிரி தான். 50 வருஷமா இருக்கிற கட்சிகளுக்கு சிஸ்டம் மொத்தம் அத்துப்படி எங்க எப்படி அடிக்கலாம், யாரை எப்படி விலைக்கு வாங்கலாம், செம்ம எக்ஸ்பீரியன்ஸ்டா இருப்பாங்க. ஆனா புதுசா வர கட்சிகளுக்கு அது தெரியாது. அவங்க நல்ல பேர் எடுத்தாதான் அடுத்த 5 வருஷத்துக்கு இங்க இருக்க முடியும்னு நினைப்பாங்க. அட்லீஸ்ட் அவங்க பெரிய தப்பு பண்ணாமையாவது இருப்பாங்க, ஏன்னா மக்கள் ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பயம் அவங்களுக்குள்ள இருந்துட்டே தான் இருக்கும். சிஸ்டம் மொத்தமா கரைச்சு குடிச்ச அந்த சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்து மக்களுக்கே ஒரு சலிப்புத்தனமை, ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு வெறுப்பே வந்துடுச்சுன்னு சொல்றாங்க. இப்ப சின்சியரா இருக்கிற நினைக்கிற இந்த ஃப்ரெஷருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது? வர 23ஆம் தேதி, அதாவது நாளன்னைக்கு வியாழக்கிழமை, மறக்காம போய் எல்லாரும் ஓட்டு போட்டுருங்க. யாரும் மிஸ் பண்ணாதீங்க.